வணக்கம். நியூஸ் 80 தமிழ். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழக வெற்றி கழகத்தின் நிறுவன தலைவர் தளபதி விஜய் அவர்கள் தனது கட்சியின் கொடியினை அறிமுகம் செய்தார். அதனையொட்டி மத்திய சென்னை மாவட்ட தலைவர் SKM குமார் அவர்கள் தனது கட்சி அலுவலகத்தில் பத்திரிகையாளரை சந்தித்தார். அதன் கொடி வந்து நீங்கள் அறிமுகப்படுத்திருக்காரு. அவர் சொன்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு புயலுக்கு பிறகு எப்படி ஒரு அமைதி இருக்குமோ அந்த மாதிரி அதுக்கு பிறகு வந்து ஒரு வரலாறே இருக்கு அப்படிங்கிறாரு. என்ன சொல்ல வராது சொல்லுங்க. இல்லை, நான் இப்போதான் நிகழ்ச்சி முடிச்சுட்டு இப்போதான் ஆஃபீஸ்லேயே வந்து நான் உட்காடுறேன். தளபதி தமிழக வெற்றி கழகம் அந்த கொடியை வந்து நீங்கள் தமிழ்நாடு மட்டும் நல்லா உலகமே எதிர்பார்த்துருக்கிற ஒரு தருணம் இது. மிக சிறப்பாக எங்களுடைய மாநில பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் சார் அவர்கள் இந்த ஏற்பாடு மிக சிறப்பாக ஒவ்வொரு மாவட்ட தலைவரும் என்றும் அம்மாவையும் வணங்கி தான் குடும்பத்தை முதல் நேசிங்க, அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய தொழிலுக்கு அப்புறம் தான் நம்ம பணம் சொல்றாரு. எங்களை அந்த கருத்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்லை, ஒரு கொடியை வந்து ஏற்கனவே வந்து நம்ம கட்சி மீட்டிங் பண்ணும்போது செயற்குழுலாம் பண்ணும்போது கொடியை வந்து அறிமுகப்படுத்தின அதோட 4 மாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போதான் இந்தியா குடியரசு ஆனாரு. அந்த இதில் இப்போதான் குடியரசு தினம் வந்து அடுத்து இந்த கொடியை லான்ச் பண்ணியிருக்காரு. எதுவும் இருக்கா? அதுதான் கிடையாது, அதெல்லாம் நீங்க நினைக்கிறது போல கிடையாது. அது என்னன்னா போன மாசம் ஆடி மாசம் ஆடி மாசம் எதுவும் பண்ணக்கூடாதுன்றதா இருக்கலாம். இல்ல அவர் அதெல்லாம் பார்க்க மாட்டார். எல்லாமே எல்லா சாமிகளும் ஒன்றுதான் நினைக்கக்கூடியவர் தான் எங்க தளபதி அவர்கள். இந்த நேரத்துல தருணம் அது வந்து ஒரு கொடி எப்படி பண்ணலாம் எது பண்ணலாம் ரெடி பண்ணி இந்த நேரத்துல பண்ண விஷயமா இருக்கும். மற்ற கருத்துக்கள் எல்லாம் நினைக்கிறாரு. அது வந்து இந்த கட்சி வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு ஸ்ட்ராங்கா, அந்த கொடியை பிடிச்சிட்டு இருக்கும்போது 3 முறையும் சேர்ந்த மாட்டோம். இது வந்து எந்த ஒரு இது வந்து ஒரு மதத்தை சார்ந்த போகுது எதுவும் இல்லை அப்படின்றது. இல்ல, இது எப்படின்னா வந்து தமிழக மக்கள்ல வந்து நாங்க வந்து இது எங்களுடைய தமிழக வெற்றி கழகமே எந்த ஜாதியையும் பற்றி எதுவுமே ஹரிச்சந்திர சொல்லு இவனோட தில்லு பொய்க்காது. இதரைய கொல்லு இமயத்தை வெல்லு உனக்கு ஒரு எல்லை கிடையாது. யாரோ யாருவனோ ஒரு நீரோ தீயோ யார் அறிவார். ஆளும் வேறிவனோ அதை அசைத்து பார்க்க யார் வருவார். ஓ